அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திருகடுகம் செய்யுள் 37 வாய்மையாளர்கள் வழக்கம் என்று சொல்லுகிறார். உண்மையான பெரியோருடைய குணங்கள் எது என்று சொல்லி 3 சொல்லுகிறார் இந்த செய்யுளிலே. உருளையுள் நட்பு அளவு தோன்றும், உரல் இனிய சால்பினில் தோன்றும், குடிமையும் பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம் இம்மூன்றும் வாய்மை உடையார் வழக்கு என்கிறார். நட்பு எப்போது தெரியும் என்றால், நட்பினுடைய எல்லை எப்போது தெரியும் என்றால், வாழ்ந்தவன் கெட்டு போய் நண்பன் என்று நினைத்து கொண்டு அவனிடம் கையேந்துகிற போது இவன் வளமாக இருக்க போது நட்பு பாராட்டி இவன் அந்த நட்பை தொடர்கிறானா இல்லையா என்கிற எல்லை தெரிந்துவிடும். இனிய செயல்களை செய்வதன் மூலம் அவனுடைய குடிப்பிறப்பின் தன்மை தோன்றும். மன தூய்மையினால்தான் இந்த வாழ்வினுடைய அளவு தெரியும் நமக்கு. எனவே இந்த 3ஐயும் உணர்ந்தவர்கள் பெரியோர்களின் குணமாகும் என்று சொல்லுகிறார். உண்மையான நட்பு பண கஷ்டத்தில் இருக்கிற போது நம்முடைய நண்பர்கள் என்று யாரெல்லாம் நினைத்தோமோ அவர்களெல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று தெரிந்துவிடும். இனிய செயல்களை செய்வதே நல்ல குடியில் பிறந்தவருடைய இயல்பாகவே இருக்கும், அது அவருடைய குணத்திலேயே இருக்கும், அவருடைய பிறப்பிலேயே இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்கள் உண்மையான தூய்மையான மனதோடு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் தான் வாழ்வது போலவே பிறரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற எண்ணமும் பெரியோருடைய குணங்களாக இருக்கும் என்று சொன்ன செய்யுளை பார்க்கலாம். உருளையுள் நட்பு அளவு தோன்றும், உரல் இனிய சால்பினில் தோன்றும், குடிமையும் பால் போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம் இம்மூன்றும் வாய்மை உடையார் வழக்கு. நன்றி, வணக்கம்.